போய் தளபதி கிட்ட காமிச்சு அவர் பார்த்து பிடிச்சாரு. இந்த படத்தை மாநாடு வேற வரும்போது இதை காமிச்சிங்களா? இல்ல இதுக்கு நீ உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி அவர் என்ன தளபதி சொன்னாரு, மாநாடு பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அதாவது இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு. கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன். அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா சார்கிட்ட போய் காட்டுவேன். மாநாடு எல்லாம் நியூஸ்ல வர மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டா சொல்லணும்னா அன்னைக்கு வந்து லண்டன்ல ஒரு ஷோக்காக போறேன். 27ஆம் தேதி வந்து லண்டன்ல ஒரு ஷோ இருக்கு. அதுக்காக விஜய் சார் கூப்பிட்டாலும் அவாய்ட் பண்ணிட்டு லண்டன் போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடியே லண்டன் ஏங்க லண்டனுக்குலாம் என்ன ஒரு போன வாரம் கூப்பிட்டா போவாங்க. அது ரொம்ப நாளா ப்ராசஸ் ஆகி அந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்கேன். அதனால நீங்க வந்து கான்பிடண்டா நம்பலாம். முன்னாடியே அந்த லண்டன் அதை சொல்லாதீங்க. அதை கேட்டாலே கஷ்டமா இருக்கு. ஒரே கண் தண்ணி தான். அந்த அந்த விஷயத்த வந்து என்னால எதிரே பார்க்க முடியல. அதுவும் ஒரு மீம் வேற ஒன்று வந்து ரீல்ஸ் ஒன்று அதுல பார்த்தேன். அது பிரியமானவளை படத்தோட சீன் நினைக்கிறேன். அவர் வந்து போகும்போது சொல்லிட்டு போவாரு, அப்படியா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட இது பண்ணி வச்சிருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஆஸ் ஒரு தமிழ் சினிமா ஃபேனா, விஜய் சார் ஃபேனா, ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தரா விஜய் சார் வந்து இனிமே அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஃபேனா எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் அது. இங்க முடிச்சு ஆமா. அதுல வந்து விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை விட்டு போவார் சரிங்களா, எஸ்கே கிட்ட. அப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து டோட்டலாவே வந்து விஜய் சார் தான் வந்து ரெப்ரஸ் பண்றாரு போகுது எஸ்கே சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்களும் பாத்துருப்பீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல அதுல நீங்க பாக்காத ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து நாங்க கட் பண்ணிட்டோம். அது என்னன்னா அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா, சிவா சொல்லுவார் இல்லையா, சார் நீங்க ஏதோ பெரிய வேலையா போறீங்க, இதை நான் பாத்துக்கிறேன். அப்ப பின்னாடி நான் வருவேன், எப்பா அப்போ உன் இடத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இது இல்ல இது ஒரு 3 வருஷம் முன்னாடியே வாங்கின கண்ணு. கருத்து கேட்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க அவர் இடத்துக்கு எஸ்கே வந்தா நல்லா இருக்கும். இல்ல இதை நான் நிறைய இன்டர்வியூலயும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா அந்த இடத்துக்கு இந்த இடமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சிவா அவர் தனியா ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அவரே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. சோ அவரே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. சோ இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்கறத விட 2 பேருமே வேற வேற இடத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்பதானே கேக்குறீங்க, எனக்கு புரியல. வந்தவொடனே நான் பாட்டு வரிசையா எல்லா படம் பேருமா சொல்றது. வேட்டையன் வருது அந்த ஒரு சாங். ஆமா ஆமா அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஜாலியா அவர்கிட்டயே சொல்லுவேன். இந்த விக்ரம் படத்துல வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில வச்சு கடிப்பாரு, அப்படியே டக்குன்னு இதை அந்த மாதிரி அணி சாங் அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆயிடுது. இதுலயும் மனசுலாயோ பயங்கரமான வெறித்தனமான சாங்கா இருக்கு. அப்கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர், மிகப்பெரிய வெற்றி அடையும். நானும் அதுக்கு வந்து வேண்டிக்கிறேன். இந்த படத்துல வந்து நீங்க திக்கி திக்கி பேசுவீங்க. ஆல்ரெடி சொன்னாங்க சார் ஒரு படத்துல வந்து ஆமா 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 அந்த நபர்கள் வந்து சில பேர் வந்து இது பண்ணிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி கேலி பண்ற மாதிரி பண்றீங்க? இது கேலி பண்றதே இல்லைங்க, அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டர் தான் இது. அதுல அந்த அதை இது பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சந்தோஷமா ஸ்மைல் பண்ணறதுக்கு உங்கள மாதிரி ஒரு ஆட்கள் தான் நீங்களே இப்ப ஹீரோவா போயிட்டு இருக்கீங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிராவல் பத்தி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கண்டிப்பா இல்ல, இன்னைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடிங்களால் நிறைஞ்சு வழியுது. தமிழ் சினிமா இன்னைக்குமே சூப்பரான ஆட்கள் இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப சூரியனோட அந்த இன்னொரு டைமென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே விடுதலை கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்றதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸோ அவரு என்ன பண்ணாலும் அவரு சூப்பரா பண்றாரு. சந்தானம் சார் அப்படிதான், அவர் வந்து எல்லாத்துலயுமே திருக்கி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்க வரிசையில என்ன சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பா தமிழ் சினிமா என்னைக்குமே நல்ல காமெடிங்களா இருக்கு. நான் தான் சொல்றேனே, நம்ம வாண்டடா இதுதான் பண்ணணும்னு இல்ல, வர்ற படங்கள் கொஞ்சம் லீடா வருது, அதுல நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.